ஹாய் ஃபோக்ஸ், திஸ் இஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். பராசக்தி அந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அந்த படத்தோட பாசிட்டிவ் சொல்லியிருக்கேன். பாசிட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட அல்டிமேட் மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் அந்த மொழிக்காக நம்ம முன்னோர்கள் பட்ட கஷ்டமும், அந்த தமிழ் மொழின்ற உணவு இப்போ இருக்க இளைஞர்கிட்டையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அந்த வேலையை கரெக்டாக சுதா கோங்கா பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா நடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி ஜெயம் ரவி, அவரோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க மட்டும் இல்லை, அதகம் நல்லா நடிச்சிருந்தாங்க, ஸ்ரீ நல்லா நடிச்சிருந்தாங்க, சிவகார்த்திகேயனும் நல்லா நடிச்சிருந்தாங்க. பட் பேசும்படி அளவு இல்லை. ஏன்னா அவங்க வந்து ஒரு சில மாஸ் சீன்ஸில் எமோஷனல் சீனில் அவங்க நடிச்சிருக்காங்க. ஆனால் அது பத்தல, இன்னும் வேணும். அந்த இடத்துல வேக ஒரு மாஸ் ஹீரோ நடிச்சிருந்தா இன்னுமே இந்த சீன்ஸ்லாம் மாஸ் சீன்ஸும் எமோஷனல் சீன்ஸும் இன்னும் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலில் எனக்கு வந்து படம் பார்க்க போதே இருந்தது. அதுக்கப்புறமேட்டு உள்ள ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தோட மியூசிக்ஸு பிஜிஎம் நிறைய பேர் மியூசிக் அவ்வளோவா நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு கமெண்ட்டே பாஸ் பண்ணல. பட் நல்லா இல்லைன்னு சில பேர் சொன்னாங்க. ஆனால் எனக்கு இந்த படத்தில் ஒரு சில சவுண்ட்ஸில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மேபி ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் படத்தோட மியூசிக் வந்து இன்னுமே பெட்டராக பேசப்படும் அப்படின்னு எனக்கு வந்து எனக்கு தோணுது. தென் வந்து பார்த்திங்கன்னா, படத்தோட நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா, படத்தோட செகண்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் அளவு செகண்ட் ஹாஃப் என்கேஜிங்காக இல்லை, கொஞ்சம் போர் அடிக்குது, அங்கங்கே லேக் இருக்குது. எஸ்பெஷலி கிளைமேக்ஸு ரொம்ப கிளம்ஸியாக இருந்தது. ஏன் நடக்குதுன்ற ரீசன் தெரியுது. தமிழ் மொழியை காப்பாற்றணும், மும்மொழி கொள்கை வரக்கூடாது அப்படின்ற விஷயத்துக்காக இது எல்லாமே நடக்குதுன்னு தெரியுது. பட் எப்படி, என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. ஆடியன்ஸ்க்கு வந்து ஒன்றுமே புரியாத மாதிரி இருந்தது. அந்த மாதிரி இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸில் அங்கங்கே ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் 2 பேர் வருவாங்க. அதை பார்க்கும்போது அந்த கிளம்ஜினஸ் கொஞ்சம் ஃபேட் அவுட் ஆகும். பட் மறுபடியும் அது வந்து வரும். என்னடா இது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் ஜெயம் ரவி வந்து அந்த கேரக்டரை முடிக்கும் போது அந்த கேரக்டர் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்காங்க. இவன் கெட்டவன் கிடையாது, நல்லவன் தான் அப்படின்றதுக்காக ஏதோ ஒரு டைலாக் ஒன்று கடைசியாக சொல்கிறாரு. அது வந்து ஒழுங்காக கன்வே ஆகலை. அப்போ அது 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 என்னமோ அந்த கேரக்டர் பண்ணுற எல்லா விஷயத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு டைலாக் ஒன்று வைக்கணும்னு வச்சுருக்காங்க. அந்த டைலாக் என்னன்னே வந்து நமக்கு அதில் வந்து விழல. ஈவன் அது விழுந்தாலுமே அந்த கேரக்டர் நல்லவன் தான்டா அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வந்து நமக்கு கன்வே ஆகுது இல்லையான்னு கேட்டால் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கப்புறமேட்டு இந்த படத்தில் உள்ள மிகப்பெரிய மைனஸை நான் எதை பார்க்குறேன் அப்படின்னா, இந்த படத்துக்கு பண்ணுற ப்ரொமோஷன்ஸ் ஆஃப்டர் ரிலீஸ். பிஃபோர் ரிலீஸு இந்த படம்னு இல்லை, எந்த படத்துக்கு வேணாலும் எக்ஸ்ட்ரீமாக எப்படி வேணால் ப்ரொமோஷன் பண்ணிக்கலாம், எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போகலாம் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு. ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த படம் நல்லா இருந்தால் தான் ஓடும், நல்லா இல்லைன்னா ஓடாது. ஈவன் நம்ம படத்துக்கு முன்னாடி பண்ணுற ப்ரொமோஷனே படத்தோட பெரிய ஓப்பனிங்காக தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர படம் ஹிட் ஆகிறதுக்கு எந்தவித ஹெல்ப்புமே அந்த ப்ரொமோஷன் பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஏகப்பட்ட ப்ரொமோஷன், ஹெல்மெட் போட்டு வந்து அமௌண்ட், டிக்கெட் ஃப்ரீ, குட்டி குட்டி குழந்தைங்க எல்லாமே படத்துக்கு ஒரே மாதிரி டிஷர்ட் போட்டு போகுது. ஆக்சுவலி இது வந்து யூபி 16+. ஸோ பட் படத்துக்கு இப்போ அந்த குட்டி குட்டி குழந்தைங்க ரோகிணி தேட்டரில் வந்து அந்த வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக 10 வயசு 8 வயசு அப்படி தான் இருக்காங்க அவங்க. அந்த குழந்தைங்களை வந்து படத்துக்கு கூட்டிகிட்டு போகுது. அப்புறமேட்டு ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நார்த் இந்தியன்ஸ் படம் சூப்பர், ஓஹோ ஆஹான்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி டெம்ப்ளேட் டைலாக் அதெல்லாமே பார்க்கும்போது இதெல்லாமே வந்து காசு கொடுத்து தான் வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது எப்படி பேக்ஃபேர் ஆகுதுன்னா, இந்த படத்தை பார்த்துட்டு உண்மையிலே ஜென்யூனாக நல்லா இருக்குன்னு சொன்னால் கூட காசு வாங்கிட்டு தான் சொல்கிறான் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்குது. ஆக்சுவலி இந்த படம் நல்ல படம் தான். இந்த படத்தை ஒழுங்காக எதுவுமே பண்ணாமல் இவங்க ப்ரொமோஷன்ற பேரில் வந்து இந்த படத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க, அதான் சொல்லணும். எதுவுமே பண்ணாமல் விட்டுருந்தா இந்த படம் இன்னுமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல ரிசப்ஷன் கிடச்சிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ் வந்து அந்தளவு பெருசாக இல்லை இந்த படத்துக்கு நான் பார்த்த வரைக்கும். அதுக்கு காரணம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இவங்க பண்ண ப்ரொமோஷன் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதான். இந்த படத்துக்கு ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8 out of 10. இந்த வீடியோ பார்த்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.